இந்த நபரு காலியான ஒரு வெள்ளை ரூம்குள்ள மாட்டிக்கிறாரு. இருக்கிற செவுத்துல எல்லாம் ஒரே பட்டன்ஸா இருக்குது. அவர் அங்க இருக்கிற ஒரு பட்டனும் பிரஸ் பண்ணும்போது ஒரு பொருள் வந்து வெளியே விழுது. ஆனா அவருக்கு அங்க இருக்க ஒரு பொருளுமே யூஸ் ஆகவே இல்லை. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரே பட்டனை திரும்ப திரும்ப பிரஸ் பண்ணிட்டே இருக்காரு. அப்ப ஆயிரக்கணக்கான சாப்ஸ்டிக்ஸ் வந்து விழுது. இப்ப அவருக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இங்கேயே கிடைக்குது. ஆனா அவருக்கு வெளியே போகதான் வழியே இல்லை. இப்ப தரையில இருக்க ஒரு பட்டனை அவர் பிரஸ் பண்றாரு. இப்ப ஒரு டோர் வருது. இவர் போறதுக்குள்ளேயும் அந்த டோர் க்ளோஸ் ஆயிருது. திரும்ப வந்து எந்த பட்டனை பிரஸ் பண்ணணும்னு தெரியாம குழம்பி போய் நிக்கிறாரு. ஏதோ ஒரு பட்டனை அமுக்குறாரு. செவுத்துக்குள்ள இருந்து ஒரு பழங்கால மனுஷன் ஓடி வரான். சில அந்த பட்டனை எப்படியோ கண்டுபிடிச்சு பிரஸ் பண்ணி வேகமா ஓடி வராரு. ஆனா அந்த டோர் அதுக்குள்ளேயே க்ளோஸ் ஆயிருது. அதுக்கப்புறம் என்னென்னமோ பண்ணி பாக்குறாரு. ஆனா எந்த ஐடியாவுமே ஒர்க் ஆகல. பல தடவை முயற்சி பண்ணதுக்கு அப்புறம் கயிறை பிடிச்சு தொங்கிக்கிட்டே வேகமா அந்த டோரு கிட்ட போய் அதோட சாவியும் கண்டுபிடிச்சிடுறாரு. சாவியை போட்டு ஓபன் பண்றாரு. ஆனா அந்த டோருக்கு மேல ஒரு நம்பர் லாக் இருக்கு. இப்ப அந்த பழங்காலத்து மனுஷன் திருப்பி ஓடி வரான். அவன் தலையில ஒரு நம்பர் எழுதி இருக்கு. நம்பர் லாக்கே எப்படியோ திறந்துடுறாரு. ஓபன் ஆகுது. கடைசியில அந்த